மருது வழக்கம் போல இந்த தடவையும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறதா இருக்கேன். ஆமா, உங்க அண்ணன் என்னவோ எதிர்த்து போட்டி போடுறதா சொன்னாங்க. வேணான்னு சொல்லுப்பா. ஏன்னா இத்தனை நாள் எலெக்ஷன்ல செலவு பண்ண காசாவது வச்சிருந்தாரு. இப்ப அதுவும் இல்ல. ராஜரத்னத்தோட பேரே அழக்கூடாதுடா. தாத்தா மீசிய பாத்தியா? பாரு பாரு குத்தும். நல்லா இருக்கு. நீங்க குழந்தை கொஞ்சம் லட்சணத்தை உங்க மீசையை பார்த்தாலே அவ பயந்துடுவா. இதுல வேற முறுக்கு வேற காட்டுறீங்களா? ராஜரத்னத்தோட வாரிசு வீரமா இருக்க வேண்டாவா? ஆமா ஆமா. உங்க மேசையை பார்த்தா பெரியவங்களே பயந்துடுவாங்க. இதுல என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு? சவுந்தரா, நம்ம சாந்தி முகூர்த்தம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் முத உன்னை தொட வரும்போது என் மீசைய பார்த்து பயந்து கண்ணை மூடிட்டியே. அப்பப்பா, மூணு கண்ணை நான் திறக்கப்பட்ட பாடு இருக்கே. அப்படியாமா? சும்மா இருடி. வயசு வந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுனேங்கிறதே உங்க அப்பாவுக்கு தான் விவஸ்தை கிடையாது. நீ வேற கிண்டல் பண்றியா? மருது வா. தாய் இல்லாத பிள்ளை பாத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாம் தரம் பண்ணிக்கடான்னா உங்க பிள்ளை காதலையே போட்டுக்க மாட்டேன்றானே. என் மகன் சத்புத்திரண்டி. என்னம்மா, என்ன பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது? எல்லாம் வழக்கமான பல்லவிதான்டா. உன்னை ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு எதுக்குமா கல்யாணம்? என் பையனை நீங்க பாத்துக்க மாட்டீங்க? முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிட்டோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடுவோமா? வா மருந்து சாப்பிடுவா. ஏற்கனவே வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அட சும்மா சாப்பிடுப்பா, கூச்சப்படாத. மருது, எங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல ஒரு பட்ட பேர் உண்டு தெரியுமா? என்ன? அன்னமிட்ட கை. அவங்க போட்ட சாப்பாட்டுலதான் என் உடம்பே இப்படி பெருத்து இருக்கு. என்னமோ அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரம்பரையா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு இருந்தா பகை உங்க காலத்திலேயாவது மாறிச்சே. நீங்க என்னைக்கும் இப்படியே இருக்கணும். ஏப்பா, இருப்பியா? நிச்சயமா இருப்போமா. என்ன இன்னைக்கு ரொம்ப தான் வைக்கப்படுறேன். கையை விடுங்க, அண்ணா பையரோ பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், நான் விட மாட்டேன். கையை விட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? முதல்ல இது பிடிங்க. நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வாங்க சொல்றேன். எது விஷயம் சொல்ற நீ? என்ன விஷயம்? அது நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க, ஒரு பக்கம் பயமும் இருக்குங்க. அப்படி என்ன விஷயம்? இங்கே மடியில உங்க குழந்தை வயித்துல. என்ன சொல்ற? கர்ப்பமா இருக்குங்க, 2 மாசம். இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரர், தெரிஞ்ச வெட்டி போட்டுரும். நான் ரொம்ப பயந்து போயிருக்கேங்க. நீங்கதான் எங்க அண்ணன் எப்படியாவது சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிருவேன். என்னங்க என்னங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. மீனாட்சி, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத. எல்லாத்தையும் நான் நல்லபடியா முடிக்கிறேன். என்னம்மா இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, பொண்ணை கூட்டுவாங்கம்மா, கூட்டுவாங்க. மருதே, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுல, பொண்ணு ரெடி பண்ணீங்களா? ரெடி பண்ணிட்டப்பா. ஆனா அந்த பாண்டிய மகாமுரடன், அவனை நினைச்சாதான் என் கொலையே நடுங்குது. கல்யாண மாப்பிள்ள நானே தைரியமா இருக்கேன். போய் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, போங்க. பாண்டி, இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை எத்தனை தடவை பரிகாசம் பண்ணிருப்போம் பண திமிர்னால. பழி வாங்கறதுக்கு இதுதான்டா சந்தர்ப்பம். பணம், அந்தஸ்து எல்லாம்